ஹாய் காய்ஸ். ஸோ எஸ்டர்டே அர்ஜென்டினா வர்சஸ் ஈஜிப்ட் நடந்துச்சு. ஈஜிப்ட் வந்து ரொம்பவே டாமினண்ட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் செகண்ட் ஹாஃப் எண்டில் வந்து அர்ஜென்டினா 3 கோல் போட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேனே கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே ஈஜிப்ட் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோ சிம்பிளாக சொல்ல போனோம். பட் லாஸ்ட் 10 மினிட்ஸில் அர்ஜென்டினா 2 கோல் போட்டதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன். தேர்ட் கோலும் போட்டு வின்னும் பண்ணிட்டாங்க. லைக் நான் வந்து லைக் மேட்சே அவ்வளோ பார்க்க மாட்டேன். பட்டு இந்தமாரிலாம் ஃபுட்பால் நடக்குன்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுது. நான் கடைசியாக எப்போ மேட்ச் பார்த்தேன்னா, ஒரு 2022ல் வந்து அர்ஜென்டினா ஃபைனல்ஸ் போகும்போது பார்த்தேன். அது இல்லாமல் அப்பப்போ சில மெஸ்ஸி மேட்சஸ் இந்த MLS லீகில் வந்து ஆடுறதெல்லாம் பார்ப்பேன். ஸோ என்னோட டேக் என்னென்னா, மெஸ்ஸி பெட்டர் தேன் ரொனால்டோவான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியல. ஏன்னா மெஸ்ஸி வந்து பெனால்ட்டி எடுக்கும்போது ரொம்பவே ஒரு 50-50 சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ரொனால்டோ வந்து பெனால்ட்டியில் ஓரளவுக்கு டாமினேட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ட்ரிப்ளிங் அதிலலாம் வந்து மெஸ்ஸி இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. நம்ம வேலை என்னென்னா, மெஸ்ஸி ஃபேன்ட்ட போயிட்டு ரொனால்டோ இஸ் பெட்டர், ரொனால்டோ ஃபேன்ஸ்கிட்ட போயிட்டு மெஸ்ஸி இஸ் பெட்டர், அவ்வளோதான். நேற்று ஜெயிச்சதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்கிட்ட வந்து சொல்கிறான், மெஸ்ஸி ஜெயிச்சதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்பாலில் வந்து ஒரு சிப் இருக்கும். அதேமாதிரி சிப்பு மெஸ்ஸியோட கால்லே இருக்கும். இந்த சிப்பு ரெண்டுமே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சிப்பு ரெண்டுமே என்ன ஆகும்னா, மெஸ்ஸி எங்கெல்லாம் இருக்காரோ அவரை நோக்கி பால் ஆட்டோமேட்டிக்காக போகும்டா. இது வந்து ஃபீஃபா பிரசிடென்ட் பண்ணியிருக்க ஒரு ட்ரிக்கு. இது வச்சு தான் மெஸ்ஸி ஜெயிக்கிறாரு அப்படின்ட்டு என்ன ரேஜ் பீட் பண்ண பார்த்தான். நான் அப்போ தான் தெரிஞ்சுது, இவன் வந்து ஃபுட்பாலே பார்க்க மாட்டேன், இவன் எப்படி பேசுகிறானே அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா, இந்த டெக்னிக் நானும் ஃபாலோ பண்ணி, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, மெஸ்ஸி ஃபேன்ஸ் ரேஜ் பீட் ஆகிற மாதிரி இருக்க மீம்ஸ்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு, ரொனால்டோ ஃபேன்ஸ் ரேஜ் பீட் ஆகிறதெல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு, நான் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்தேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஈஜிப்ட் வந்து ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் 0-2 வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஈஜிப்ட் வந்து ஒரு பெட்டர் டீமாக ஆடுறாங்க இன்றைக்கி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தது. கடைசியில் அர்ஜென்டினா ஒரு 3 கோல் போட்டதுக்கப்புறம் மேட்ச் ஸ்கிரிப்டட் ரிக்டு அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருந்தானுங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, எனக்கும் தெரியல. எனக்கு வந்து இது எனக்கு ஃபுட்பால் ஃபேனே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ஐடியாவே இல்லை. பட் நல்லாயிருக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்குது. எனிவேஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க வேர்ல்ட் கப்பை. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸ் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டீமில் வந்து ஜஸ்ட் ஒன் பிளேயரை நம்பி இல்லை, அவங்க ஹோல் ஸ்குவாடே வந்து செமையாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸ் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் சி.